ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். JNN Institute of Engineering, Chennai. John CSC, AA and ML, Cyber Security, MBA and more. அமைச்சராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்தால், ஏதாவது தவறு செய்தால் பதவி உடனே பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஜெயலலிதா அவர்களோட பாணியை பின்பற்றுறாரோ? அந்த அம்மா உங்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று சொல்லுகின்ற வழக்கமெல்லாம் இல்லை, பறித்து விடுவது தான் வழக்கம். இவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் மந்திரிகளை மிரட்டி வைத்துக் கொள்வதும் தன்னுடைய அரசின் போக்கு இதுதான் என்று சொல்வதும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அது 50 ஆண்டு அரசியலில் இல்லாத ஒரு முறைதான். அது ஒன்றின் மீது தான் விஜய் நிற்கிறார். வேறு எல்லாவற்றிலும் அவர் பொக்கை, வெறுங்கூடு. இந்த நாடு வெகு காலமாக ஊழலில் சிக்கி தவித்து போயிருந்த காரணத்தினால் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொல்வதே மக்களுக்கு சுகமாக இருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறை தான் ஊழலின் தாய். அந்த துறையில் இப்பொழுது யார் லஞ்சம் கேட்டாலும் எனக்கு தொலைபேசியில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஒரு அச்சம் ஒரு அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் முழு அச்சம் ஏற்பட்டதாக சொல்லவில்லை. அரசியலில் இருக்கின்றவர்கள் இன்னும் கடுமையான நிறைய விஷயங்கள் நடவடிக்கை எடுத்து ஒரு 2 மந்திரியை தூக்கி எறிந்து ஒரு 4 அதிகாரியை வெளியே விட்டறிந்து இத்தகைய நிலைகள் ஏற்படுகின்ற போது மற்றவர்கள் பயப்படுவார்கள். கூட்டணி ஆட்சி 2 மாதத்தில் சலித்து விட்டது நம்முடைய விஜய்க்கு. இல்லாவிட்டால் 5 ஆண்டுகளுக்கும் இந்த 10 பேர் ஆதரிக்க போகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை நாம் செய்து கொடுக்க போகிறோம். அவர்கள் இந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு அவர்களால் முடிந்த அளவு மந்திரி சலுகைகள் எது இருக்கோ அதை அனுபவித்து கொண்டு 5 ஆண்டுகள் காலத்தை ஓட்ட வேண்டியதானே. எதற்காக அதிமுகவில் போன பதவி ராஜினாமா செய்ய சொல்வது? எதற்கு இன்னொரு கட்சியில் இருக்கின்றவனை நாம் போய் விலை கொடுத்து மொத்தமாக வாங்க வேண்டிய தேவை என்ன? தனி ஆட்சியை நோக்கி செல்ல விரும்புகிறார் விஜய். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த அமைச்சரும் எந்த பள்ளிக்கூடத்திற்குள்ளேயோ எங்கேயும் போயிட்டு வீடியோஸோ ரீல்ஸோ எடுத்து போடக்கூடாது, எந்த இடங்களையும் தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அம்மா ஒரு பெண் அமைச்சர் பள்ளிக்கூடங்களுக்கு போய் இடைவிடாமல் தொந்தரவு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கேள்வி கேட்பது அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்வது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் ஒரு மந்திரியினுடைய வேலை இல்லை. பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்ன, ஆகவே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆக மொத்தம் கொஞ்ச காலம் ஊழல் இல்லாமல் தள்ளி கொண்டு போனாலே இந்த ஆட்சிக்கு வெற்றி தான். இப்போ சமீபத்தில் தாவேகாவை சேர்ந்த ஒருத்தவர் ஊராட்சி தலைவர் லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வெளிவந்தது. இதுவரையிலும் ஊழலுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அத்தனையும் தோற்றன. தனி நீதிமன்றம் வைத்து பார்த்தார்கள் அரசியல்வாதிகளுக்காக. அந்த நீதிமன்றங்களிலும் ஒரு பயனும் இல்லை. மக்களுக்கு பயிற்றுவிப்பதுன்ற வேலையை பழைய தலைவர்கள் செய்தார்கள். விஜய்க்கு எதுவுமே தெரியாததால் மக்களிடம் எதையும் பேசுவதில்லை. மக்களை திரட்டாவிட்டால் வெறுமனே நீங்கள் மட்டும் 4 பேர் சட்டமன்றத்தில் பேசுவதனாலே ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. மக்களை திரட்டாமல் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியாது. இது உனக்கு புரியவில்லை, உனக்கு புரியவில்லை, அதனாலே மக்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. வணக்கம் ஐயா. முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அமைச்சராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்தால், ஏதாவது தவறு செய்தால் பதவி உடனே பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஜெயலலிதா அவர்களோட பாணியை பின்பற்றுறாரோ அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் ஒரு கேள்வியா வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த அம்மா உங்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று சொல்லுகின்ற வழக்கமெல்லாம் இல்லை, பறித்து விடுவது தான் வழக்கம். அவ்வளவுதான், ஒரே அடியில் ஒரே ஆர்டர்ல தூக்கிறது. மனதில் தோன்றினால் தோன்றிய மறுநொடியில் பறித்து விடுவார்கள். வீட்டுக்கு போயிடுவான். இவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் மந்திரிகளை மிரட்டி வைத்துக் கொள்வதும் தன்னுடைய அரசின் போக்கு இதுதான் என்று சொல்வதும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஆனால் இப்படி பகிரங்கமாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தினால் அதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நிலைமை விஜய்க்கு ஏற்படும். தப்பு செய்தால் விரட்டி விடுவேன், தப்பு நானும் செய்ய மாட்டேன், பிறரையும் செய்ய விட மாட்டேன் என்று இடையறாமல் சொல்லி கொண்டிருப்பதன் மூலம் மக்கள் தவறு நடந்தால் மீண்டும் கேட்பார்கள். என்ன சரியான ஒரு விஷயம் தானே ஐயா? அது அமைச்சராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும், யாராக இருந்தாலும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் பாரபட்சம் எல்லாம் பார்க்கப்பட மாட்டாது, பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து 50 ஆண்டு அரசியலில் இல்லாத ஒரு முறைதான். அது ஒன்றின் மீதுதான் விஜய் நிற்கிறார். வேறு எல்லாவற்றிலும் அவர் பொக்கை, வெறுங்கூடு, உள்ளீடற்றவர். அவருக்கு எந்த பிரச்சனைகளும் தெரியவில்லை. ஆனாலும் கூட
இந்த நாடு வெகு காலமாக ஊழலில் சிக்கி தவித்து போயிருந்த காரணத்தினால் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொல்வதே மக்களுக்கு சுகமாக இருக்கிறது, கேட்கும் போதே ஒரு சந்தோஷமான விஷயம். கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டாவது, இன்னும் அடிமட்ட வரையிலும் அது போகவில்லை. பத்திரப்பதிவு துறை தான் ஊழலின் தாய். அந்த துறையில் இப்பொழுது யார் லஞ்சம் கேட்டாலும் எனக்கு தொலைபேசியில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது தான். ஒரு அச்சம் ஏற்படும் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு. எவனாவது ஒருவன் தொலைபேசியில் அந்த எண்ணுக்கு இந்த தகவலை சொன்னால் நம் மீது தேவையில்லாமல் விசாரணை வந்தால் 30 ஆண்டு 40 ஆண்டு நாம் அரசியல். இப்பெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கியா, உடனே ரெக்கார்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு தெரியாமலே ரெக்கார்ட் பண்ணிடலாம் பேசுற விஷயங்களை. அதனால தொலைபேசியில் பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்கிறியா? கண்டிப்பா வெறுமன வாயால தான் பேசிக்கணும். ஒரு அச்சம் ஒரு அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் முழு அச்சம் ஏற்பட்டதாக சொல்லவில்லை. அரசியலில் இருக்கின்றவர்கள் இன்னும் கடுமையான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணணும், நடவடிக்கை எடுத்து ஒரு 2 மந்திரியை தூக்கி எறிந்து ஒரு 4 அதிகாரியை வெளியே விட்டறிந்து இத்தகைய நிலைகள் ஏற்படுகின்ற போது மற்றவர்கள் பயப்படுவார்கள். நடக்கும் இப்பொழுது ஒரு வாயால் சொல்லுகிறார், இதை நடைமுறைப்படுத்துகிறாரா இல்லையா என்று பார்ப்போம். இவர் மாற்றுக் கட்சிக்காரனை தன்னுடைய கட்சிக்கு விலைக்கு வாங்குவது ஊழல் இல்லை என்றார். ஆனால் தன் கட்சிக்காரனை திமுக காரன் வாங்க நினைத்தால் அது ஊழல் என்பார். இதுக்கப்புறம் விஜயோட ஆட்சியை கலைக்க முடியும்? இல்லை, கலைக்கவெல்லாம் முடியும். அதெல்லாம் மனிதர்கள், சாதாரணமானவர்கள், நோய்மையானவர்கள், ரொம்ப எளிய மனம் உடையவர்கள். ஆகவே ஒரு சின்ன தூண்டுதல் போதும். யாரை கலைக்க முடியாதுன்னா ராஜாஜி மாதிரி மனிதர்களை அசைக்க முடியாது, காந்தி மாதிரி மனிதர்களை அசைக்க முடியாது. இந்தியாவே உனக்கு எழுதி வைக்கிறேன் உன் குடும்பத்திற்கு என்று சொன்னாலும் கூட எழுதி வைத்து என்ன செய்வது, அதை விட்டு விட்டு நான் தனியாக போக வேண்டிய நிலைமை ஏற்படுமே என்று தங்களுடைய அறிவு கொண்டு சிந்திப்பார்கள் அவர்கள். எந்த ஒன்றையும் நாம் எடுத்து செல்வதில்லை. ஆகவே இதனுடைய பயன் வரம்புக்குட்பட்டது என்று அறிவுடையவன் சிந்திப்பான். இவர்களெல்லாம் எந்த அறிவும் உடையவர்களிலே, வாழ்க்கையில் அனுபவிப்பது ஒன்றுதான் வாழ்க்கை என்று கருதுகிறவர்கள். ஆகவே பணம் வருகிற போது இவர்களெல்லாம் தடுமாறுவார்கள், எல்லாரும் தடுமாறுவார்கள். இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த கூட்டணி ஆட்சி என்பது பெரிய தொந்தரவு என்று தமிழ்நாடு முதல் முறையாக கண்டறிகிறது. அதனாலே தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி, விசில் சின்னத்தில் நிறுத்தி தனி பெரும்பான்மையை பெறுவதற்கு இப்பொழுது விஜய் முயலுகிறார். கூட்டணி ஆட்சி 2 மாதத்தில் சலித்து விட்டது நம்முடைய விஜய்க்கு. இல்லாவிட்டால் 5 ஆண்டுகளுக்கும் இந்த 10 பேர் ஆதரிக்க போகிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை நாம் செய்து கொடுக்க போகிறோம், அவர்கள் இந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு, அவர்களால் முடிந்த அளவு மந்திரி சலுகைகள் எது இருக்கோ அதை அனுபவித்து கொண்டு 5 ஆண்டுகள் காலத்தை ஓட்ட வேண்டியதானே. எதற்காக அதிமுகவில் போன பதவி ராஜினாமா செய்ய சொல்வது, தினகரன் கட்சியில் இருக்கின்றவனை மொத்தமாக இங்கே விலைக்கு வாங்குவது, அந்த ஒரு எம்எல்ஏ மொத்தமாக முதல் நாளே வாங்கி விட்டார்களே, எதற்கு இன்னொரு கட்சியில் இருக்கின்றவனை நாம் போய் விலை கொடுத்து மொத்தமாக வாங்க வேண்டிய தேவை என்ன? தனி ஆட்சியை நோக்கி செல்ல விரும்புகிறார் விஜய். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த அமைச்சரும் எந்த பள்ளிக்கூடத்திற்குள்ளேயோ எங்கேயும் போயிட்டு வீடியோஸோ ரீல்ஸோ எடுத்து போடக்கூடாது, எந்த இடங்களையும் தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அம்மா ஒரு பெண் அமைச்சர் பள்ளிக்கூடங்களுக்கு போய் இடைவிடாமல் தொந்தரவு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கேள்வி கேட்பது, அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்வது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் ஒரு மந்திரியினுடைய வேலை இல்லை. அதற்கான திட்டங்களை வகுப்பது தான் மந்திரியினுடைய வேலையை தவிர, பள்ளிக்கூடங்களுக்கு போவது, வாத்தியார் செய்கின்ற வேலையை தான் செய்வது, அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று இவர்களே தப்பாக ஆங்கிலம் பேசுவது, பிறகு என்ன இவ்வளவு மோசமாக உங்களுடைய அறிவு இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய பழைய பள்ளிக்கூடத்து அறிவு அவ்வளவுதான் என்று சொல்வது, இதெல்லாம் இது தேவையில்லாத வேலை. அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தி பழக்கப்பட்டவர்கள் இல்லை, புதிய அதிகாரம் கிடைத்திருக்கிறது, அது அவர்களுக்கு ஒரு கிளர்ச்சி ஊட்டுகிறது. அதனாலே பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அலுவலகத்துக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்பதில் மகிழ்வது, பிறகு அவர்களை அதட்டுவது என்று அவர்கள் சும்மா போகிறவன் மாட்டை ஒரு அடி அடிப்பான், அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கவன் அடிப்பான். அந்த அடிக்கிற அதிகாரம் நம்மளிடம் இருக்கிற போது அந்த குச்சியை சும்மா வைத்து கொண்டிருப்பதற்காக குச்சி, அது போன்ற மனப்பான்மையுடையவர்கள் தான் இவர்கள். ஆகவே இப்படித்தான் இருப்பார்கள். சின்ன மனிதர்கள் பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்ன, ஆகவே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆக மொத்தம் கொஞ்ச காலம் ஊழல் இல்லாமல் தள்ளி கொண்டு போனாலே இந்த ஆட்சிக்கு வெற்றி தான். சார், தொடர்ந்து டிவிகேயில் இருக்கும் அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் விழுந்துட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமாக மாற்றுறது யாருன்னு பார்த்தா அமைச்சர்கள் தான் மாற்றுறாங்க. அது ஏன் சார்? இப்போ சமீபத்தில் தாவேகாவை சேர்ந்த ஒருத்தவர் ஊராட்சி தலைவர் லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வெளிவந்தது. நம்முடைய நாட்டினுடைய பெரிய கேடு என்ன என்றால், முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறவராக இருக்கிறார், எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவராக இருக்கிறார். 2 பேருக்கும் எழுதி கொடுப்பதை படிக்கிறார்களே தவிர, எழுதி கொடுப்பவனுக்கு மட்டும்தான் மூல சிந்தனை உண்டு.
அவனுக்கு எந்த அளவு புரியுமோ அந்த அளவு தான் இவர்கள் பேசுகிறார்கள். இவனுக்கு எழுதி கொடுப்பவனுக்கு எவ்வளவு புரியுமோ அதே அளவுக்கு தான் இவர்களுடைய அறிவு நிலை வெளிப்படுகிறது. ஆகவே ரொம்ப மட்டமான சட்டமன்றமாக இது இருப்பதற்கு காரணம் முதலமைச்சருடைய அறிவுத்தரமும் எதிர்க்கட்சி தலைவருடைய அறிவுத்தரமும் நாம் எதிர்பார்த்ததுக்கு கீழே இருப்பது தான். இதுவரையிலும் ஊழலுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அத்தனையும் தோற்றன. தனி நீதிமன்றம் வைத்து பார்த்தார்கள் அரசியல்வாதிகளுக்காக. அந்த நீதிமன்றங்களிலும் ஒரு பயனும் இல்லை. முன்பு மனிதன் வெட்கப்படுவான். ஒரு பெண்ணை பார்த்தா என்று சொன்னால் வெட்கப்படுவான். ஒரு அரசியல்வாதியை பார்த்து இவன் ஊழல்வாதி என்று சொன்னால் வெட்கப்படுவான். இப்பொழுது அந்த வெட்கங்களெல்லாம் போய்விட்ட காரணத்தினால் பதவியை பிடுங்கினால்தான் இவன் யோசிப்பானே தவிர வேறு வகையாக யோசிக்க மாட்டான். நாட்டினுடைய பொது கலாச்சாரம் சீரழிந்து விட்ட பிறகு எவனும் ஊழல் என்பதை ஒரு பெரிதாக கருதாமல், வேலுமணியெல்லாம் தன் மீது ஊழல் வழக்கு இருப்பது போலவா நடந்து கொள்கிறார், என்னமோ நாடாளுகிற மனிதன் மாதிரி வீராப்பு பேசு. கேவலம் தானே. கேவலம் என்பது இல்லாமல் போய்விட்டதே. ஒருவன் திருடுகிறான், லஞ்சம் வாங்குகிறான், அதிகாரி போகிறாள் என்பதெல்லாம் கேவலமாக இருந்த நிலைமை போய் அவையெல்லாம் ஒன்றும் சட்டையை உதறுவது போல உதறிவிட்டு நாம் வாழலாம் என்கின்ற நிலைமை சமூகத்தில் இருந்தால், சமூகம் மரமரத்து போய்விட்டால், சமூகம் உணர்ச்சியற்று போய்விட்டால் பிறகு மீண்டும் சரியான சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தான் இந்த நிலையை மாற்ற வேண்டும். அத்தகைய சட்டம் தான் மோடி கொண்டு வருகிற 31வது நாளில் மந்திரி பதவியை இழப்பது. இது எதை பற்றியும் விஜய் பேசுவதில்லை. நாம் பேசுகிறோம். இந்த கருத்தை மக்களிடம் கொண்டு போகிறோம். அவருக்கு எதுவும் புரிவதில்லை. அவர் பழைய காலத்தில் தினத்தந்திக்கு மேலாக எதையும் படித்தவரில்லை. அது சினிமா செய்திகளை தாங்கி வருகிற பத்திரிகை. அதனால் அது மட்டும்தான் அவருக்கு படித்து பழக்கம். அதனால் நாட்டில் என்ன நடந்தது, 40 ஆண்டு 50 ஆண்டு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாது. இன்றைக்கு புதிதாக அவருக்கு ஒன்றும் புலப்படவில்லை. அதனாலே தமிழ்நாட்டு மக்களின் நலன், சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை வருகிறது என்றால் எதிர்த்து பேசி சிபிஎஸ்சியே தமிழ்நாட்டில் வேறதை செய்து விடுவோம் என்று சொல்ல உனக்கு தைரியம் இருக்க வேண்டும். எதற்காக மைய அரசு கல்வி நிலையங்களை இங்கே நடத்த வேண்டும்? நாங்கள் தான் இதற்கு அனுமதி கொடுத்தோம். சரி, இப்பொழுது நீ இந்தியை கட்டாயமாக்குகிறாய். பிரெஞ்சு படிக்கக்கூடாது, ஜெர்மன் படிக்கக்கூடாது. அங்கே போனால் வேலை கிடைக்குமா, டாலரில் சம்பளம் கிடைக்குமா, உங்களுடைய உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தால் கிடைக்குமா? அவனெல்லாம் இங்கே கார் கழுவுவதற்கு வருகிறான். ஆகவே நாம் கண்டிப்பாக இவர் இந்த மும்மொழி திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மீறி சிபிஎஸ்சிகள் நடந்தால் புதிய மாணவர்கள் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. சொல்லு, சட்டம் என்ன என்று அப்புறம் பார்ப்போம். அரசியல்வாதி இஸ் எ செப்பரேட் கிளாஸ். ஏன்? அவன் பயிற்றுவிக்கிறான் மக்களை. மக்களுக்கு தங்களுக்காக தெரியாது. அவனுக்கு பயிற்றுவித்தால் மேகதாது அணை என்றால் என்ன பயிற்றுவிக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற இடங்கள் பறிபோனால் தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படும், நாம் எப்படி ஒன்றுமில்லாதமல் போய்விடுவோம், சிறுபான்மை இனமாக பயிற்றுவிக்க வேண்டும். மக்களுக்கு பயிற்றுவிப்பதுன்ற வேலையை பழைய தலைவர்கள் செய்தார்கள். விஜய்க்கு எதுவுமே தெரியாததால் மக்களிடம் எதையும் பேசுவதில்லை. மக்களை திரட்டாவிட்டால் வெறுமனே நீங்கள் மட்டும் 4 பேர் சட்டமன்றத்தில் பேசுவதனாலே ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. மக்களை திரட்டாமல் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியாது. இது உனக்கு புரியவில்லை, அதனாலே மக்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cyber Security, MBA and more.